சார் அடுத்து எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது வந்து இந்த பில்டிங் பிளான் அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளாட்சி அமைப்புகளிடம் கட்டிட அனுமதி பெறுவது எப்படி சார்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பில்டிங் பிளான் அப்ரூவல் கட்டிட திட்ட அனுமதி. அதாவது ஒரு ஒரு பிளாட் இருக்குது, பிளாட்டை நீங்கள் வாங்கிட்டீங்க, அந்த பிளாட்டை முறைப்படுத்திட்டீங்க, அதாவது ரெகுலரைஸ் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டீங்க. தனி மனை அங்கீகாரம் உங்கள்கிட்ட இருக்குது, இல்லை அப்ரூவல் லேஅவுட்டில் உங்கள்கிட்ட மனை இருக்குது, அதில் நீங்கள் கட்டணம் கட்ட போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு கட்டட அனுமதி வேணும். இணையதள வழியாக நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணணும். வருவாய்த்துறை ஆவணங்கள், பட்டா, எஃப்என்பி வேணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கார்பரேஷன் லிமிட்டு இல்லை ஊராட்சி பகுதிகள் இதுனா அந்தந்த போர்ட்டில் போய் நீங்கள் வந்து தாராளமாக பதிவேற்றம் செய்யலாம். இதில் என்னென்னா தமிழ்நாடு அரசு வந்து அதிகார பகிர்வு கொடுக்கப்பட்டிருக்கு உள்ளாட்சி அமைப்புக்கு. அது எப்படி அப்படின்னா ஸ்டில்ட் +3 இல்லைன்னா கிரவுண்டு ஃபர்ஸ்ட் செகண்ட், தரைதளம் முதல் தளம் இரண்டாம் தளம் 10,000 சதுரடி வரையில் அதிகார பகிர்வு இருக்குது. யாருக்கு? உள்ளாட்சி அமைப்புக்கு. இதே இது வணிக உபயோகமா இருந்துச்சுன்னா கிரவுண்ட் ஃபர்ஸ்ட், தரைதளம் முதல் தளம் 2000 சதுரடி வரையிலும் நீங்க அதிகார பகிர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க தாராளமா அனுமதி பெறலாம். 10,000 சதுரடி வரையில அதிகார பகிர்வு கொடுக்கப்பட்டிருக்கு அரசு வந்து உள்ளாட்சி அமைப்புக்கு. குடியிருப்பு பகுதிக்கு, அதாவது வந்து ரெசிடென்சியல் யூஸுக்கு மட்டும்தான் இந்த 10,000 சதுரடி. இது ஸ்டில்ட் +3 இல்லைன்னா கிரவுண்டு ஃபர்ஸ்ட் செகண்டு 10,000 சதுரடி 8 கிச்சன், அதாவது 8 கிச்சனுக்கு நீங்க வந்து அனுமதி பெறலாம். எத்தனை சதுர அடிக்கு மேல் நம்ம ஒரு கட்டிடம் கட்டணும் அப்படின்னா டிடிசிபியை நம்ம அணுகணும் சார்? பில்டிங் பிளானை பொறுத்தவரையிலும் கட்டிடத்துக்கு அனுமதியில் வந்து 2000 சதுரடி அதிகார பகிர்வு வணிக உபயோகத்திற்கு. இதே இது குடியிருப்பு பகுதியாக இருந்தால் இல்லை அப்பார்ட்மெண்ட்டு கட்டுறோம் அப்படின்னா 8 கிச்சனு 10,000 சதுரடி வரையிலும் இது வந்து அதிகார பகிர்வு உள்ளாட்சி அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதே இது 2000 சதுரடிக்கு மேலே வணிக உபயோகத்துக்கு நீங்கள் அனுமதி பெறணும். கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், எனி ஆக்டிவிட்டீஸ் 2000 சதுரடிக்கு மேலே போனால் நீங்கள் நகர் ஓரமைப்பு இயக்கத்தை தான் அணுகணும். குடியிருப்புக்கு வந்து 10,000 சதுரடிக்கு மேலே அப்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி நீங்கள் போகணும்னா அதுக்கு நகர் ஓரமைப்பு இயக்கத்தை தான் நீங்கள் அணுகணும். அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின் சார், நம்ம கட்டிட அனுமதிகளுக்கு எந்தெந்த வகைப்பாட்டில எல்லாம் நம்ம அனுமதி பெறலாம் சார்? நகர ஓரமைப்பு இயக்கத்தில் கட்டிட திட்ட அனுமதி பெறுவதுங்கிறது ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்டதுபடி தான் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகார பகிர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 10,000 சதுரடி குடியிருப்புக்கு, வணிக உபயோகத்திற்கு 2000 சதுரடி. இதுக்கு மேலேனா நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் அந்த மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தை அணுகி நம்ம அனுமதி பெற்றுக்கலாம். இதில் கட்டிட திட்ட அனுமதிங்கிறது வந்து வகைப்பாடு நிறையா இருக்குது. உங்களுடைய தேவை, உங்கள் நிலத்தில் உங்களுக்கு என்ன நீங்கள் கட்ட போகிறீங்க. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி கட்டணும்னு வராங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு உண்டான அந்த விதிகளை ஃபுல்லாக வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி நீங்கள் பதிவேற்றம் செஞ்சு வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு உண்டான அந்த வரைபடம் தயாரிக்கப்பட்டு அதுக்கு உண்டான விதிகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அனுமதி பெறலாம். இந்த மாதிரி நிறைய வகைப்பாடு இருக்குது. இண்டஸ்ட்ரீஸு, கமர்ஷியலு, மாலு, தேட்டர்ஸு, இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதுக்கு அந்த அணுகுசாலையும் உங்கள் வருவாய்த்துறை ஆவணங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கரெக்டாக ஃபுல் ஸ்பேஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தை அணுகி நீங்கள் அனுமதி பெற்றுக்கொள்ளணும். சார் பேசுகிறப்ப சொல்லிங்க நிறைய வகையான கட்டிடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. அப்போ எந்தெந்த வகையான கட்டிடங்களுக்கு வந்து நம்ம இவ்வளோதான் அப்ரோச் ரோடு இருக்கணும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு நிபந்தனைகள் இருக்கா சார்? நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் கட்டிட திட்ட அனுமதிங்கிறது வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. அதில் நீங்கள் மக்களுக்கு வந்து எந்த மாதிரியான கட்டிடங்களுக்கு நீங்கள் வந்து அனுமதி பெற போகிறீங்கிறது முக்கியம். இதுக்கு அப்ரோச் ரோடு ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்ட போகிறீங்க அப்படின்னா 15 மீட்டர், அதாவது 50 அடி அகல சாலை உங்களுக்கு அணுகு சாலையாக இருக்கணும். உங்கள் நிலத்துக்கு வந்து முட்டி நிற்கிறது 50 அடி அகல சாலையாக இருக்கணும். இதே இது வணிக உபயோகமாக இருந்தால் 9 மீட்ரு, அதாவது 30 அடி அகல சாலை. இதே இது தேட்ரு, மாலு, இப்படி இண்டஸ்ட்ரீஸு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அணுகு சாலை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அணுகு சாலையை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி ஃபுல் ஸ்பேஸில் வச்சிங்கன்னா தான் உங்கள்கிட்ட இருந்தால் தான் நாங்கள் பண்ண முடியும். இதே இது இப்போ வந்து நான் வந்து கல்யாண மண்டபம் கட்டணும், எனக்கு 30 அடி மெயின் ரோட்டில் இருக்குது, அதில் வந்து நான் கல்யாண மண்டபம் கட்டலாம்ல, அது 30 அடி இருந்துச்சுன்னா அதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு மக்கள் மத்தியில் இந்த கேள்விலாம் எழுது. பட் ஆனால் நகர் ஊரமைப்பு விதிகள் விதி ஒன்று தான், நம்ம தான் அந்த விதியில் போகணும். கல்யாண மண்டபம் கட்டுறதுன்னா 50 அடி 15 மீட்டர் அணுகு சாலை இருக்கணும்னு விதி இருக்குது. அந்த விதியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அனுமதி பெற்றுக்கலாம். எந்தெந்த கட்டிட அனுமதிகளுக்கு எவ்வளவு செட்பேக் திரவிடம் இருக்கணும் சார்? அதை பற்றி சொல்லுங்கள். கட்டிட அனுமதிகளுக்கு திரவிடம் செட்பேக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அனுமதி கிடைக்கும். கமர்ஷியல் வணிக உபயோகமாக இருந்துச்சுன்னா செட்பேக் வந்து 6 மீட்டர்னு இருக்குது, அதாவது 20 அடி அகலம் இருக்குது. 1.5லேருந்து 6 மீட்டர் வரையிலும் உங்களுக்கு செட்பேக் இருக்குது. இதே இது இண்டஸ்ட்ரீஸ் போனீங்கன்னா 7 மீட்டர்ஸ் இருக்குது. 7 மீட்டர்ஸ்னால் 23 அடி அகலச்சாலை. ஏன்னா லாரிலாம் வந்து திருமணம் செய்யணும். இதெல்லாம் வந்து நகர் ஊரமைப்பு இயக்கம் வந்து நிறைய விதிகளை வந்து வகுத்துள்ளன. எதுக்காக வேண்டி
எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த விதிகளின்படி நம்ம வந்து கிளியராக வரைபடம் தயாரிக்கப்பட்டு ஆன்லைனில் பதிவேற்றம் செஞ்சோம்னா அனுமதி பெறலாம்.